திருவிழா வேலையெல்லாம் இப்போ ஆரம்பிச்சாச்சு. இப்போ திடீர்னு நீங்கள் நடத்தக்கூடாதுன்றீங்க, நீங்கள் நடத்தியே ஆகணுன்றீங்க. 2 பேரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. கலந்து பேசுறதுக்கும் புலந்து பேசுறதுக்கும் இது ஒன்றும் பொரியலுடைய வரல. அதான் எழுதி தரணும்னு சொன்னோம்ல. இந்த சைடில் எங்களால் எந்த மண்ணையும் கீழே கலண்டு விழுகாதுன்னு. உட்காருங்கப்பா. அப்புறம் என்ன கலண்டு சாமி? இவர் பெரிய வள்ளுவர். செப்பு தகல் எழுதி செவுத்துல பதிக்கிறதுக்கு. தென்னை மரத்துல தேல் கொட்டிச்சு, பண்ணை மரத்துல நெருக்கட்டிச்சுன்னு போக்கு மக்கா பேசிட்டு தீர கூட்டம் சார் இது. அவங்க பேச்சை கேட்டு பர்மிஷன் கொடுத்தீங்க. அப்புறம் கொடுவலார்பட்டி ஆத்துல குங்குமத்தை கரைச்ச மாதிரி ரத்தம் கலக்கும். அது சாமிக்கு வெட்டினா ஆட்டு ரத்தமா இல்ல அதப்பா பேசினா ஆளுங்க ரத்தமானு யாருக்கும் தெரியாது, ஊருக்கும் தெரியாது. அப்படிதான் சொல்லிவிட்டேன். பொங்கலி என்ன வெளியே சலம்பலு தூக்குதுறை வந்துட்டான்னு நினைக்கிறேன். உட்கார்ந்து இருக்க நம்மால் ஒருத்தனை ஏந்திரிக்க கூடாது. ஏத்தி கட்டின வேட்டி இறங்க கூடாது. ஒருத்தனும் எந்திரிக்க கூடாது. இந்த திருவிழா நடக்குமானே? பால்பாண்டி, கொண்டாட்டமா திருவிழா நடக்கும். சாமி மனசு குளிரும். எல்லாரும் நல்லா இருக்கும். சரியா? ரொம்ப சந்தோஷம். மிஸ்டர் தூக்குத்துறை, சுத்துப்பட்டி கிராமத்தில் பெரிய தலைக்கட்டு. தூக்குத்துறை வந்தா எழுந்திரிச்சு நிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கல. நீ தானே எந்திரிச்சு நிக்கிற. எந்திரிச்சது மட்டும் இல்ல, வேட்டியை வேற இறக்கி விட்டுருக்க. சரி சரி, சும்மா விடக்காத, உட்காரு. கோழிமுக்கே மரியாதை கௌரவம் பயம்லாம் சொல்லி வர்றதில்ல, தானா வர்றது. ஒரு கவர்ந்துச்சு தட்டுக்கவும் முடியாது, அடக்கவும் முடியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க தூக்குதுறை? கலெக்டர் சார், நீங்க பெரியவங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா ஒண்ணு சார், இந்த திருவிழா மற்ற ஊர்ல நடக்கிற மாதிரி வருஷம் நடக்கிறது இல்லை. 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குது. பிறந்த மண்ணு மக்களை விட்டு பொழப்பை தேடி செதறி போய் ஊர் உறவு நினைப்பை மட்டும் நெஞ்சு கூட்டாட காத்து வச்சிட்டு இருக்கிற என் மக்கள் வந்து சேர நாள் சேருது. ஊரை விட்டு போனவங்களோட இயக்கமும் ஊர்ல இருக்கிறவங்களோட பெருமூச்சும் தான் வெச்ச முளைப்பறைய முளைக்க வைக்கிறது சார். முடியாதுன்னு சொல்லிடாதுங்க. வயத்தை கட்டி வாயை கட்டி வாழ்க்கையை கடத்திட்டு இருக்கவங்களோ தமாக வைத்த குழந்தைக்கும் தமாக எடுத்துட்டு வர சேலை துணிக்கும் நாளை எண்ணிட்டு இருக்கிறவங்களோ சந்திக்கிற சடங்கு சருது. சாதியை பார்த்து பிரிஞ்சு நிற்கிறவங்க கூட ஊர்வலத்துல சாமியை பார்க்க சேர்ந்து நிற்பான் சார். அட ஏன் சார், சாமியே இல்லைங்கிறவங்க கூட தான் சனத்தை பார்க்க ஓடி வர நாள் சார் இந்த திருவிழா. நல்ல முடிவாடுங்க சார். இந்த திருவிழா நடக்கட்டும் சார். அதெல்லாம் முடியாதுங்க. நான் விளையாட்டா எவ்வளவு சீரியஸான நடக்கிறது. இவங்க பங்காளிய கூட்டிட்டு போய் பரிவட்டம் கட்டினா அதுவே கோயில் சடங்குவாங்க. நாளைக்கு அது வெட்டு குத்துனாச்சுன்னா அதுல இவ்வளவு உசுறு போகும். தண்ணி வேணுமா? அப்போ திருவிழா டிஞ்சாரா